ஒரு பூஜை ரூம் இருக்குது, அதில் சில விஷயங்கள் பண்ணுறோம், சில விஷயங்கள் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக இது முக்கியம் அந்த பூஜை அறையில் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போனால் இது கட்டாயம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்றது. 2 விஷயம், பூஜை அறை, 2வது கோவில். இந்த 2 விஷயத்துக்கும் அடிப்படை நம் ஹிருதயம். சனாதன தர்மத்தில் பகவான் எங்கு வாழ்கின்றான் என்று கேட்டால் சிறு குழந்தை, அது லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். பிரஹ்லாதன் சொன்னான், இறைவன் என்னுள் இருக்கின்றான். அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அவ்யயா புருஷா சாட்சி. இப்போ ஒரு குப்பையை போடும்போது கூட நான் சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, போடும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா யாராவது இங்க இருக்காளான்னு பார்த்துட்டு தான் போடுவோம். நமக்கு அப்ப புரிய மாட்டேங்கிறது, இங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு. அவ்யயா புருஷா சாட்சி. அதனால இறை அருள் இருப்பது நமக்குள்ள. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை நாம் இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய உணர முடியுமான்னு கேட்டா அது பெரிய ஒரு ரமண மகர்ஷி, காஞ்சி மகா பெரியவர், ராமானுஜர், தேசிகன் போன்ற மகான்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம். நம்மளால சட்டுன்னு சாட்சாத்காரம் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வைக்கலாமான்னு பார்த்து ஒரு பூஜை அறை, சுவாமி சன்னதி, பெருமாள் சன்னதின்னு ஏற்படுத்தும். இப்போ வீட்டுல அந்த அளவுக்கு சாக்ரோசான்ட் ஆக்க முடியாது. ஏன்னா அந்த பூஜை அறை பக்கத்துலயே ஒரு பாத்ரூம் இருக்கும், பூஜை அறைக்கு பின்னாடி கிச்சன் இருக்கும், இதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் ஆப்டா இருக்காது. இதே இறையருளை தூக்கி நான் பெரிய கோவில், ஒரு சோழனோ பாண்டியனோ சேரனோ பல்லவனோ கட்டின கோவில்ல வைக்கிறோம். அதனால இங்கேருந்து பூஜை அறைக்கு போறார், பூஜை அறையிலேருந்து கோவிலுக்கு போறார். இப்போ முதல்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காதால கேட்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை உணர்கின்றோமோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறை சுத்தமாயிடும். வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை, என்னுடைய அபிப்பிராயத்துல உங்க பூஜை அறையை எவ்வளவு சிம்பிளா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும். இது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு 108 படம், அப்புறம் அதுல 108 விக்கிரகம், இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இதை கேட்கக்கூடியவர்களுக்கு வயசு ஒரு டார்கெட் குரூப் சொல்றேன், ஒரு 40லேருந்து 55 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 கீழே இருக்கவர்களும் கேட்கலாம், 55 வயசு மேல இருக்கக்கூடியவாளும் கேட்கலாம். இப்ப 40லேருந்து 55 வயசுனா ஒன்னும் ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு அப்பா அம்மாவா இருப்பா, இல்லாட்டா 55 வயசா இருந்தா பாட்டி தாத்தாவாவே இருப்பா. இப்ப நீங்க உங்க சுவாமி சன்னதியில, பெருமாள் சன்னதியில ஒரு 90 படம் சேர்த்து வச்சிருக்கேன், 90 போட்டோஸ். தப்பு கிடையாது, எதுவுமே இதுல தப்பு கிடையாது. உங்க அபிப்பிராயத்துல உங்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த 90 படங்களையும் உங்க குழந்தைகள் பாதுகாப்பாளா? யோசிச்சு பாருங்க, நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோ, உங்க குழந்தைகள் பாதுகாப்பாளா? அப்ப அது என்ன ஆகும், இப்ப நீங்க போன உடனே உங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சு, வீட்டை டிஸ்போஸ் பண்ண உங்க குழந்தைகள் வரும். அப்ப என்ன பண்ணுவா, முதல்ல இந்த சுவாமி சன்னதியில இருக்கக்கூடிய படங்கள்லாம் கொண்டு ஏதாவது கோவில கொடுத்துருவா. இப்போ கோவிலும் அங்கீகரிக்கலைன்னா நேர கொண்டு ஏதாவது ஒரு இந்த பேப்பர் ஷாப்ல கொண்டு போட்டுருவா. அப்போ அந்த நீங்க இவ்வளவு காலமாக வழிபட்ட அந்த பகவானின் படம் ரோட்ல இருக்கும். அதனால உங்க பூஜை அறையை எவ்வளவு சிம்பிளா வச்சுக்க முடியும். உங்க குலதெய்வம்னு ஒருத்தர் இருக்காரா, உப்பிலியப்பனா இருக்கலாம், ஸ்ரீனிவாசனா இருக்கலாம், அல்லது அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கலாம், ஏன் சுவாமிமலை முருகனாக இருக்கலாம், ஏன் ஒரு கருப்பண்ண சாமியாக இருக்கலாம், எந்த பரம்பொருளாக இருந்தாலும் அந்த ஒரு போட்டோ வச்சுக்கணும் போறோம். இஷ்ட தெய்வத்தைன்னு பல பேருக்கு இருக்கும். ஸ்ரீனிவாசர் குலதெய்வமா இருக்கலாம், குருவாயூர் கிருஷ்ணர் இஷ்ட தெய்வமா இருக்கலாம். அந்த படத்தை வச்சுக்கணும். 1-2 படம் இருந்தா போறோம். பிடிக்கிற இடத்தெல்லாம் போய் படத்தை வாங்குறது, படத்தை எல்லாம் கொண்டு பூஜை அறையில வைக்கிறது, இதையெல்லாம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது ஆண்டாள் சொல்றா, எது எல்லாம் நோன்பு இருப்பதற்கு செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி. எது செய்ய வேண்டும், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், எது செய்யக்கூடாதுங்கிறா. செய்யக்கூடாதது என்ன என்றால் ரொம்ப படத்தை சேகரித்தல். இப்ப பாருங்க, இப்ப பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் இருக்கு, தட 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 ஒரு 1000 காப்பி போட்டுறா நம்ம கிடைச்சிருது. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் வீட்டுல இவ்வளவு படம் இருந்திருக்கும், ஏன்னா பிரிண்டிங்கே இருந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணிருப்பா. அப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது, திருமாலை வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் சாலக்கிராம ஆராதனம், சிவபெருமான் பெருமாள் 2 பேரையும் வழிபடுவதாக இருந்தால் பஞ்சாயத்தன பூஜை. சுவாமி, நம்ம வீட்டுல நமக்கும் அவருக்கும் அவ்வளவெல்லாம் பூஜை பண்ணலாம் தெரியாது, ஒண்ணுமே வேண்டாம், விளக்கு ஏத்தினால் போதும். அந்த விளக்குல தீபலட்சுமின்னு பேர், அந்த விளக்கு ஏத்தினால் போதும். இப்போ படங்கள் குறைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டேன், விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லிட்டேன். 3வது செய்ய வேண்டிய ஒரு கிரமம், ஒரு நாளில் முடிந்தால் 3 வேளை, அல்லது வேண்டாம் ஒரே வேளை நீங்க சாதம் படைக்கிறேன், அல்லது இப்பெல்லாம் பிரவுன் ரைஸ், லாப்சி, கீன்வா, எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சோண்டு பகவானுக்கு காமித்து விட்டு சாப்பிடுங்கள். அவ்வளவுதான், கொடுக்க வேண்டாம். சும்மா இப்படி காமிச்சா போரு, கண்டருளுதல்னு பேர். கையில இப்படி வச்சுக்கோங்க, அப்படியே பகவானுக்கு வைங்கோ, இதை நீ அனுகிரகித்து விட்டாய், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதை வெள்ளி தட்டுல வச்சு உடனே அதுக்கு துளசி ஒண்ணுமே வேண்டாம். சுலபமாக செய்தால் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க உங்க இறை ப்ராசஸை சிம்பிளா வச்சுக்கிறீங்களோ ஃபாலோ பண்ண முடியும். காம்ப்ளிகேட் பண்ணி நான் காத்தால எழுந்த உடனே எனக்கு ஹைபிஸ்கஸ் கிடைச்சாதான் நான் அர்ச்சனை பண்ணுவேன், இவ்வளவுலாம் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். பகவான் ரொம்ப சுலபன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதிங்கிற அர்ஜுனனை பார்த்து, உனக்கு ஒரு இலை கிடைக்கலையா, பழம் கிடைக்கலையா, பூ கிடைக்கலையா,
வீட்டுல தண்ணீரை கொண்டு கொஞ்சம் வை எனக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார், ஒருவேளை அந்த தண்ணீரும் இல்லாவிடில், ஐயோ உனக்கு ஒண்ணும் என்னால கொடுக்க முடியுதேன்னு கண்ணால 2 ஜலம் விட்டா கூட பெருமாள் போருமா, ஐயோ இது இந்த அளவுக்கு இந்த குழந்தை பண்றதேன்னு நினைக்கிறான். ரொம்ப சுலபன். அதனால கீப் யுவர் பூஜை அறை சிம்பிள்.